சென்னையில் வெளுத்து வாங்கும் மழையால் விடுமுறையின்றி பள்ளி மாணவர்கள் மழையில் நனைந்து கொண்டே பள்ளிக்கு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். சென்னை சுற்றுவட்டார பகுதியில் 50க்கும் மேற்பட்ட பள்ளிகள் இயங்கி வருகிறது. இந்நிலையில் டிட்வா புயல் காரணமாக நேற்று இரவு முதல் சென்னையில் விடாமல் மழை பெய்து வருகிறது. திருவொற்றியூர், வண்ணாரப்பேட்டை, ராயபுரம், புது வண்ணாரப்பேட்டை, எண்ணூர் மற்றும் கோயம்பேடு, வடபழனி, அசோக் பில்லர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை தொடர்ந்து பெய்ததால் இன்று பள்ளிக்கு செல்லும் மாணாக்கர்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகினர். பள்ளி மாணாக்கர்களின் நலனை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் விடுமுறை அளிக்கவில்லை என்று மாணாக்கர்களின் பெற்றோர்கள் அதிருப்தி தெரிவித்தனர். இந்த டைம்ல லீவ் விடலாம்ல, இப்போ லீவ் விடாம இந்த மாதிரி டைம்ல என்ன சார் மாவட்ட ஆட்சியர் இருக்காரு, இதெல்லாம் கவனிக்கலாம் சார். இந்த மாதிரி மழையில நினைச்சு எக்ஸாம் எழுதி இந்த டைம்ல வந்து லீவ் விட்டாதான் காலைல இருந்து நைட்டு வரைக்கும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. எதுவுமே ஆக்ஷன் எடுக்கணும் எப்படி சார்? சேலம் வழியே இயக்கப்படும் ஈரோடு சாம்பல்பூர் எக்ஸ்பிரஸ் ரயில் மேலும் ஒரு மாதத்திற்கு இரு மார்க்கத்திலும் நீட்டித்து தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. கேரளா மற்றும் தமிழ்நாட்டிலிருந்து வட மாநிலங்களுக்கு செல்லும் ரயில்களில் பயணிகள் கூட்டம் அதிக அளவு உள்ளது. அதனால் ஈரோட்டிலிருந்து சேலம் வழியே ஒடிசா மாநிலம் சாம்பல்பூருக்கு வாராந்திர சிறப்பு ரயில் கடந்த 2023 ஜூன் மாதத்திலிருந்து இயக்கப்படுகிறது. இந்த வாரத்தோடு இந்த ரயில் சேவை முடிவடைய இருந்த நிலையில் மேலும் ஒரு மாதத்திற்கு இரு மார்க்கத்திலும் நீட்டித்து தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. வாராந்திர சிறப்பு ரயில் வரும் 3ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை புதன்கிழமை தோறும் சாம்பல்பூர் முதல் ஈரோடு இயக்கப்படும் நிலையில் இந்த ரயிலுக்கான டிக்கெட் முன்பதிவு தற்போது நடந்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குடியாத்தம் அருகே நடைபெற்ற நிகழ்வில் திருமாவளவனை சூழ்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களால் ஆத்திரமடைந்த திருமாவளவன் மேடையில் நின்றிருந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை அங்கிருந்து வெளியேற கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரில் விசிக நிர்வாகி செல்லப்பாண்டியன் அவர்களின் துணைவியாரின் உருவப்பட திறப்பு விழாவில் கலந்து கொண்ட விசிக தலைவர் திருமாவளவன் உருவப்படத்தை திறந்து வைத்தார். இதில் திமுக உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து மேடையில் உரையாற்றிய திருமாவளவன் கட்சி பதவிக்கு 22,000 பேர் மனு செய்துள்ளதாகவும் இதில் தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளராக 234 மாவட்ட செயலாளர்களை நியமிக்கப் போவதாக கூறினார். ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிக்கும் ஒரு மண்டல செயலாளர் மற்றும் 3 துணை மண்டல செயலாளர்களையும் நியமிக்கப் போவதாக அறிவித்த திருமாவளவன் அது தொடர்பான மனுக்களை ஆய்வு செய்து தேர்வு செய்து கொண்டுள்ளதாக கூறினார். இதனால் 18 மணி நேரமும் கம்ப்யூட்டர் திரையை பார்த்துக் கொண்டிருப்பதால் தான் கண்வலி மற்றும் முதுகுவலியால் அவதிப்படுவதாக கூறினார். இதற்கிடையில் மேடைக்கு வந்த திருமாவளவனை சூழ்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களால் ஆத்திரமடைந்த திருமாவளவன் மேடையில் நின்றிருந்த அவர்களை வெளியேற கூறியதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. வரும் 20ஆம் தேதி குமரி மாவட்டத்திற்கு முதலமைச்சர் வருகையை முன்னிட்டு சர் சி வி ராமசாமி ஐயர் பூங்காவில் மேயர் மற்றும் ஆணையாளர் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். மொழிப்போர் தியாகிகளை கௌரவிக்கும் வகையில் தியாகி பொன்னப்பன் நாடாருக்கு நாகர்கோவிலில் திருவுருவச் சிலை நிறுவப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தார். அதனை நிறைவேற்றும் விதமாக 50 லட்சம் ரூபாய் செலவில் நாகர்கோவில் மாநகராட்சி சர் சி வி ராமசாமி ஐயர் பூங்காவில் பொன்னப்பன் நாடாருக்கு சிலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் பூங்காவில் 3.5 கோடி ரூபாய் செலவில் நவீன கோளரங்கம் மற்றும் அறிவியல் பூங்கா அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த பணிகளை மேயர் மகேஷ், ஆணையாளர் நிஷாந்த் கிருஷ்ணா உள்ளிட்டோர் பார்வையிட்டனர். தொடர்ந்து பூங்காவை அழகுபடுத்தும் பணி, ஒளி விளக்குகளால் அலங்காரப்படுத்தும் பணி ஆகியவற்றையும் பார்வையிட்டனர். ராமநாதபுரம் கீழக்கரை லட்சுமிபுரத்தில் கனமழை காரணமாக 25 வருட களிமண் வீடு இடிந்து தரைமட்டமாகி தவித்து வரும் மூத்த தம்பதி தமிழக அரசு தங்களுக்கு உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 3 நாட்களாக டிட்வா புயலின் தாக்கத்தால் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் கீழக்கரை அருகே காஞ்சனகுடி பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதியில் உள்ள லட்சுமிபுரத்தில் வசிக்கும் முதிய தம்பதி செல்வராஜ், கமலா ஆகியோரின் 25 ஆண்டுகள் பழமையான களிமண் வீடு திடீரென இடிந்து தரைமட்டமானது. அதிர்ஷ்டவசமாக வீட்டின் சுவர்கள் விரிசல் அடைவதைக் கண்டு தம்பதி வெளியேறியதால் உயிர் தப்பிய நிலையில் தற்போது வசிக்க இடமின்றி அவர்கள் அவதியடைந்து வருகின்றனர். வீட்டிலிருந்த பொருட்களும் சேதமடைந்துள்ள நிலையில் அரசு துறைகள் துரிதமாக ஆய்வு மேற்கொண்டு பாதுகாப்பான தங்குமிட வசதி மற்றும் வீட்டை மறுவடிவமைப்பு செய்ய உதவ வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட தம்பதி அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த மதில் இந்த பக்கம் கிழக்கு பக்கம் விழுந்த பக்கம் அந்த பக்கம் சாட்சி விழுந்துருந்தாக்க எங்கள் உயிருக்கு ஆபத்தாக இருக்கும். இதை யாரும் கேள்வி ஏற்பாடு கூட இல்லை. ஏன்னா என் வீடு கடைசி வீடு, யாருக்குமே தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. அந்த அளவில் உள்ள வீடு என் வீடு. இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த அதிகாரிகள் வந்து பார்த்து ஏதாவது பலன் செய்யாததுனால அன்றைக்கே இவங்க பார்த்த மட்டுக்கு இந்த வீட்டுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தாலும் நேரம் என் வீடு முழுமையான வீடாக இருக்கும். ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தால் இதை நானும் என் பொண்டாட்டி நல்லா இருந்து வாழ்றதுக்கு உள்ள ஏற்பாடாக இருக்கும். அவங்க இந்த நடவடிக்கை எடுக்காதனால இன்றைக்கி பாருங்கள் என் வீடு அல்லோலப்பட்டு கிடக்குது. இதனால் கவர்மெண்ட்டு இதை உடனே நடவடிக்கை எடுத்து ஏற்பாடு பண்ணணும்.
அப்படி எடுத்து ஏதாவது எனக்கு ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இருந்துச்சு என்னஞ்சுன்னா நான் இதை விட்டு வெளியில் போய் வேறு வீடு கெட்டவோ வேறு நடவடிக்கை போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் காசு பண வசதி வாய்ப்பு இல்லாமல் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இதில் இருந்து எனக்கு ஏதாவது ஒன்று ஆய்ப்பச்சக்கு மத்திய அரசோ மாநில அரசு தான் பொறுப்பாகணும். அதுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்தாகனா அரசாங்கம் தான் எனக்கு பொறுப்பாகணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கரன் கோவிலில் இன்று 13வது நாளாக வேலை நிறுத்தத்தில் விசைத்தறி தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ள நிலையில் 6,50,00,000 ரூபாய் துணி உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில், டிஎன் புதுக்குடி, புளியங்குடி, சிந்தாமணி ஆகிய பகுதிகளில் உள்ள விசைத்தறி தொழிலாளர்கள் கூலி உயர்வு ஒப்பந்தத்தை அமல்படுத்த கோரி தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் 16% கூலி உயர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டும் 10% மட்டுமே வழங்கப்படுவதாகவும் விடுபட்ட 6% கூலியை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் தொழிலாளர்கள் வலியுறுத்துகின்றனர். இந்நிலையில் இன்றும் 13வது நாளாக சங்கரன் கோவில் பகுதிகளில் விசைத்தறி தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் நடைபெற்று வரும் நிலையில் இதனால் 6,50,00,000 மதிப்பிலான துணி உற்பத்தி இன்று பாதிக்கப்பட்டுள்ளது. தேனி கும்பக்கரை அருவியில் தொடரும் வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை இன்றும் 2வது நாளாக தொடர்கிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, வட்டக்கானல், வெள்ளிக்கவி, பாம்பார்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்தது. இதனால் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் நீர்வரத்து அதிகரித்து கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. டிட்வா புயல் காரணமாக அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்ய வாய்ப்பு உள்ளதால் மேலும் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து திடீர் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சூழல் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் கும்பக்கரை அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்தனர். கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து குறைந்து சீராகாத நிலையில் 2வது நாளாக சுற்றுலா பயணிகள் கும்பக்கரை அருவியில் குளிக்க தேவதானப்பட்டி வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். கல்பாக்கம் அருகே அரசு பேருந்தும் வேனும் மோதிக்கொண்ட விபத்தில் 2 உயிரிழந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூவத்தூர் அடுத்த கீழார்கொள்ளை பகுதியைச் சேர்ந்தவர்கள் 20 பேர் கேளம்பாக்கம் அடுத்த புதுப்பாக்கம் தனியார் நிறுவனத்திற்கு இன்று அதிகாலை வேலைக்கு சென்றுள்ளனர். அப்போது கல்பாக்கம் அடுத்த குன்னத்தூர் கிழக்கு கடற்கரை சாலையில் பாண்டிச்சேரி நோக்கி செல்லும் அரசு பேருந்தும் கேளம்பாக்கம் நோக்கி செல்லும் வேனும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் அம்புலு, உமா ஆகிய 2 பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் காயமடைந்தவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அதில் ஒரு பெண்ணுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த சதுரங்கப்பட்டினம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகர்கோவில் அருகே சாலையை கடக்க முயன்ற மூதாட்டி மீது கார் மோதி தூக்கி வீசப்பட்டு எதிரே வந்த லாரி ஏறி பரிதாபமாக உயிரிழக்கும் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் குழித்துறை சந்திப்பில் இரவு நேரத்தில் திருத்துவபுரம் பகுதியைச் சேர்ந்த லீலா என்ற மூதாட்டி சாலையை கடக்க முயற்சித்துள்ளார். அப்போது நாகர்கோவில் பகுதியிலிருந்து திருவனந்தபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்த கார் ஒன்று அதிவேகமாக வந்து மூதாட்டி மீது மோதியதில் மூதாட்டி 10 அடிக்கு மேல் உயரத்தில் தூக்கி வீசப்பட்டு சாலையில் விழுந்தார். அப்போது எதிர் திசையில் வந்த லாரி ஒன்று மூதாட்டி மீது ஏறிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். இந்நிலையில் களியக்காவிளை போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விபத்து ஏற்படுத்திய காரை பறிமுதல் செய்ததோடு கன்னியாகுமரி பகுதியைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் மணிகண்டன் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் விபத்தின் பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய பெய்த கனமழையால் கேட்டகோவில் சாலையில் அமைந்துள்ள ரயில்வே சுரங்கத்தில் தொடர்ந்து 2வது நாளாக மழைநீர் குளம் போன்று தேங்கியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவு முதல் விடிய விடிய கனமழை பெய்தது. இதில் ஆண்டிப்பட்டி அருகே கொண்டமாநாயக்கன்பட்டி பகுதியிலிருந்து ஏத்தகோவில் சாலையில் அமைந்துள்ள ரயில்வே சுரங்க பகுதியில் மழைநீர் குளம் போன்று தேங்கியது. இதன் காரணமாக இந்த சுரங்க பகுதியை பயன்படுத்தி 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு சென்று வரும் கிராம மக்கள் மற்றும் பல்வேறு பணிகளுக்கு சென்று வரும் மக்கள், வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். 2 நாட்களாக தேங்கியிருக்கும் தண்ணீரை அகற்றவும், தண்ணீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சிவகங்கை திருப்பத்தூர் பிள்ளையார்பட்டி சாலையில் 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியதில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டுள்ளது.
திண்டுக்கல் சென்ற பேருந்தும் காரைக்குடி நோக்கி சென்ற பேருந்தும் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சிக்கி இதுவரை 11 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 40 பேர் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பலர் மோசமான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை உயரும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களில் 9 பேர் பெண்கள் என்று தெரியவந்துள்ளது. விபத்து நிகழ்ந்த இடத்தில் பொதுமக்கள் மற்றும் தீயணைப்புத் துறையினர் சேர்ந்து காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் மற்றும் தமிழக முதலமைச்சர் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மேலும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 3 லட்சம் நிதியுதவி வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை தமிழக அமைச்சர்கள் சிவசங்கர் மற்றும் பெரிய கருப்பன் ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். ஓட்டு வாங்குவதற்காக உங்களை சந்தித்தவர் ராஜினாமா செய்யும் முன்பு உங்களிடம் கேட்டாரா என்று கோபியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று அதிமுக பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனின் சொந்த ஊரான கோபிசெட்டிப்பாளையத்தில் நேற்று பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது துரோகிகளின் கனவை உடைத்து கோபிசெட்டிப்பாளையத்தில் அதிமுக மாபெரும் வெற்றி பெறும் என்றார். அதிமுக ஆட்சி மீண்டும் மலர்ந்தவுடன் கோபிசெட்டிப்பாளையம் தொகுதி எடப்பாடி தொகுதியை விட மேலாக இருக்கும் என்று கூறியவர், தமிழகத்திலேயே முதன்மையான தொகுதியாக கோபிசெட்டிப்பாளையம் உருவெடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். பிரச்சாரத்தின் போது செங்கோட்டையனை பற்றிய காட்சிகள் LED திரையில் ஒளிபரப்பப்பட்டதைத் தொடர்ந்து நல்லது செய்தால் நல்லதே நடக்கும், இயக்கத்திற்கு துரோகம் செய்தவர்களை ஆண்டவன் பார்த்துக் கொள்வான் என்றதோடு 2026 அதிமுக வெற்றி பெற்ற பிறகு வெற்றி விழா கூட்டம் முதலில் கோபியில்தான் நடைபெறும் என்று அறிவித்தார். இன்றைக்கு இந்த தொகுதியில் ஒருத்தர் எம்எல்ஏவா இருந்தார். நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆனா ஓட்டு வாங்குறதுக்கு உங்களை வந்து அணுகிறார். ஆனா ராஜினாமா பண்றதுக்கு கேட்டாரா? ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க. அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடனே கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி எடப்பாடி தொகுதிக்கு மேல வளரும். தமிழகத்திலே முதன்மையான தொகுதியாக கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி வருவதற்கு அனைத்து நடவடிக்கை எடுக்கப்படும். அதிமுகவினர் கட்சி மாறவில்லை, கிளைதான் மாறி இருக்கிறார்கள் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் புதிய திராவிட கழகத்தின் வெள்ளட்டும் சமூக நீதி 6வது மாநில மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது கட்சியின் பெயரில் உள்ள திராவிடத்தை மறந்தவர் எடப்பாடி பழனிசாமி என்று சாடினார். மேலும் செங்கோட்டையன் வேறு கட்சிக்கு மாறவில்லை, ஒரே கட்சியில் வேறு கிளைக்கு தாவியிருக்கிறார் என்று விமர்சித்தவர், SIR மூலம் சிறுபான்மை மக்களை மீண்டும் பின்னோக்கி இழுத்து செல்கிறது மத்திய பாஜக அரசு என்று குற்றம் சாட்டினார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வென்று காட்டுவோம் என்று உறுதியளித்தார். கோபிசெட்டிப்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார கூட்டத்தில் மயங்கி விழுந்த ஒருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அடுத்துள்ள நல்லகவுண்டன்பாளையம் பகுதியில் அதிமுகவின் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இந்த பிரச்சார கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்த பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட கொண்டையபாளையம் இந்திராபுரம் பகுதியைச் சேர்ந்த அர்ஜுனன் என்பவர் திடீரென மயங்கி விழுந்துள்ளார். மயங்கி விழுந்தவர் ஆம்புலன்ஸ் மூலம் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே அர்ஜுனன் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனை அடுத்து இறந்தவரின் உடல் கோபி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் KC கருப்பண்ணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் SS ரமணிதரன், ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் AK செல்வராஜ் ஆகியோர் கோபி அரசு மருத்துவமனைக்கு சென்று உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தனர். SIRக்கு அனைத்து கட்சிகளும் துணை நிற்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் GK வாசன் வலியுறுத்தியுள்ளார். ஈரோட்டில் காலமான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி முன்னாள் மாவட்ட தலைவர் ஆறுமுகம் படத்தரப்பில் அக்கட்சியின் தலைவர் GK வாசன் கலந்து கொண்டு படத்தை திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த GK வாசன், ராஜ்பவன் என்ற பெயர் மக்கள் பவன் என மாற்றியிருப்பது வரவேற்கத்தக்கது, பொருத்தமான ஒன்று என்றும் தமிழக அரசு டிட்வா புயல் குறித்து உடனடியாக தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இலங்கையில் உள்ள இந்தியர்கள் புயலால் திரும்ப முடியாத சூழ்நிலை உள்ளதால் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்.
மேலும் எஸ்ஐஆருக்கு அனைத்து கட்சிகளும் துணை நிற்க வேண்டும் என்று அறிவுறுத்திய அவர், வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசு அவப்பெயர் ஏற்பட்டுள்ளதால் பெரும்பாலான வாக்காளர்கள் அதிருப்தியில் உள்ளதாகவும், ஆட்சி மாற்றத்திற்கு வாக்காளர்கள் தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இன்னும் பல கட்சிகள் அதிமுக கூட்டணியில் சேர வாய்ப்பு உள்ளதாகவும் கூறினார். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசு இந்த அரசு ஒருபுறம், மறுபுறம் இருக்கின்ற சுமை மீதே மேலும் மேலும் சுமையை ஏற்றிய அரசு இந்த அரசு என்ற அவப்பெயரை திமுக எடுத்திருக்கிறது. தொடர்ந்து வாக்குறுதியை நிறைவேற்றாத காரணத்தினால், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத காரணத்தினால் ஆர்ப்பாட்டம், போராட்டம் என்று தமிழகத்திலே பல்வேறு துறைகளிலே நடந்து கொண்டிருக்கிறது. இது தேர்தல் அறிவிப்பு வரை இனிமேல் ஓயப்போவதும் கிடையாது. இவர்களால் அதனை செய்து கொடுக்கவும் முடியாது என்று மக்கள் நம்புகிறார்கள். ஆட்சி மாற்றத்திற்கு வாக்காளர்கள் தயார் நிலையிலே இருப்பதாகவே நான் கருதுகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.